செஞ்சு எடுக்கிற அப்படியான சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. உங்கள்கிட்ட பாதிப்புகள் சரி அதை தவிர்க்கல, அது பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைய பார்க்கலன்னு தானே எங்கட ஆதங்கம். இவ்வளவு இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையிலன்னு தானே இப்ப எங்கட ஆதங்கம். பிள்ளைய கொண்டு 1 மணி 2 மணிக்கு கொண்டு தாய் பக்கத்திலேயே இருக்குபடி 7:30 மட்டும் பிள்ளைய பார்க்கல. அது என்ன காரணம்? அவ்வளவு குருதி பேருக்கு போற பிள்ளைய பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த காரணத்தை தானே நாங்க கேட்கிறோம். வேற ஒன்று எங்களுக்கு நீதி தானமான்னு கேட்கிறோம். உங்களை பத்தி குறை சொல்லல, அந்த அளவுக்கு நாங்க படிச்சா தகுதி இல்லாத ஆட்கள் தான். ஆனா உங்களை பத்தி கேட்கல. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம் தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு அந்த பிள்ளை எங்களுக்கு முன்னாடி எப்பதான் வேதனைப்பட்டுது. அது கை கொண்டு பார்க்க தாய்ப்பால் கேட்குது. இவங்களால கொடுக்க முடியுமா? இவங்களால இவ்வளவு கதைக்கிறாங்க. நாங்க தூக்கி வச்சிருக்கோம். எங்கட மார்பிள்ள பால் தருதுன்னா அந்த பிள்ளை அந்த பெத்த தாய் என்ன வேணும்? அந்த பிள்ளைக்கு என்ன இது பதில் சொல்ல போறாங்க இவங்க? அதெல்லாம் விடுங்கள. பார்க்காதக்குரிய காரணத்தை சொல்லலாம் அந்த டாக்டர். அதுதான் அவர் சொல்றாரு. என்னன்னா அவருக்கு அதுக்கு என்னன்னு சொன்னா அதுக்கு எதிராக தான் அந்த குறிப்பிட்ட அவ்வளோ பேர் பணி நீக்கம் செய்யப்படுது. 4 பேருக்குரிய லெட்டர் எல்லாம் வந்துட்டு. அப்ப அவையோ பணி நீக்கம் செய்து இனி சட்டம் பார்த்துக்கொள்ளும் தான். இப்ப மற்ற நோமலா சேவை நடந்து கொண்டிருக்க இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி பிரச்சனைகள் ஒன்று நடக்கும். அதை தவிர்க்கணும். அப்ப எதிர்காலத்தில் அதை பார்க்கலாம். மற்றது அதுக்கு எதிராக இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இஞ்சி போட்டு அதுக்குரிய போலீஸ் ஒரு வழக்க கொண்டு போகும். அதே போல நிர்வாகம் இன்னொரு நடைமுறைகளை தங்கண்ட ஒழுக்காட்டு விசாரணை செய்யணும். இப்போ அதுக்கமாக ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்து அவ்வளோ பேரையும் சம்பந்தப்பட்ட ஆக்களை பணி நீக்கம் செய்ய சொல்லித்தான் இவ சொல்லிக்கிறார். அவர் இனி மேலே தொடரையில இனி எல்லாம் இன்குவாரி மற்ற கோர்ட் கேஸ் எல்லாம் முற்று பெற்ற பின்பு தான் நம்ம மீள வேலையை சேர்க்கலாமா, அதுக்கு என்ன தண்டனை, மற்றது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நட்டகடு கொடுக்கணும், அந்த விஷயம் எல்லாம் இனித்தான் அந்த இதுல வேற ஒரு உயிர் பதவிட்டு தானே இவ்வளவு இந்த முடிவு எடுக்கிறாங்க. பெத்த தாய் புள்ள இல்லாம இருக்கக்குள்ளதான் இந்த இவ்வளவு வருது, இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் இருந்துரும். அதுதான் எங்கட ஆதங்கமே. நாங்க அந்த ஊராக்கள் தான்